ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட பணியாளர்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஃப்ரீ விசா வழங்கியிருக்கிறது 1 மாத காலத்துக்கு. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அதை அறிவிச்சிருக்காரு. வெளிநாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர் விஜித ஹெரத் அவர்களை ஈரானுக்கு அனுப்புவது தொடர்பாக இன்னும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி அஞ்சப்படுது. பல செய்தித்தளங்கள் இன்று வெளியிட்ட செய்தியில எண்ணெய் விலையேற்றத்தை பற்றி தான் பரவலாக பேசியிருக்காங்க. ஒரு மிக முக்கியமான நாடு தென்கொரியா தன்னுடைய எரிபொருளுடைய விலையை 30% அதிகரிப்பதற்கு தீர்மானிச்சிருக்காங்க. காரணம் சொன்னா தென்கொரியா ஹார்முஸ் கால்வாய் மூலமாக எண்ணெயை பெறுகின்ற அல்லது எரிபொருளை பெறுகின்ற நாடுகள்ல உண்டு. இப்பொழுது ஹார்முஸ் கால்வாயினுடைய பாதை முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேரடியாக பாதிக்கப்படுகிற நாடுகள்ல தென்கொரியாவும் உண்டு. தென்கொரியா இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாவிட்டாலும் கூட வரும் நாட்கள்ல எரிபொருள் அந்த வார தன்மை குறைந்திருக்கிறது. இதனால எரிபொருளுக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கிறது. இதன் காரணமாக 30% அதிகரித்திருப்பதாக சொல்றாங்க. இதோட மட்டுமில்லாமல் பங்களாதேஷ்ல ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷ்ல பாடசாலைகள் குறிப்பா கல்லூரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் இந்த மின்சார பாவனையை குறைப்பதற்காகவும் எரிபொருள் பாவனையை குறைப்பதற்காகவும். இப்பொழுது பங்களாதேஷ்ல 176 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க. இந்த மக்களுக்கு 95% மின்சாரத்தை பெறுகிறது எரிபொருள் மூலமா தான். எனவே இந்த பாவனைகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் போக்குவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக எரிபொருளை சேமித்து வைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். ஆனால் இது ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக தான் இருக்கும். இது நீண்ட கால தீர்வாக இருக்காது. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்குள்ள இதை கொண்டு வரத்துக்கு யுத்தம் ஒரு காலத்துக்கு நீடிக்குமாக இருந்தால் இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. $150 எட்டும் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்படுது கச்சா எண்ணெயுடைய விலை. இப்பொழுது $100 இப்ப தாண்டி இருக்கு. ஒரு முக்கியமான ஒருவர், அதாவது நோபல் பரிசு பெற்ற ஒரு முக்கியமான பொருளாதார வல்லுநர் ஒரு வானொலிக்கு அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா 1973ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு எண்ணெய் தொடர்பான ஒரு சிக்கல் அல்லது ஒரு பொருளாதார தொடர்பான ஒரு சிக்கல் இந்த யுத்தம் இன்னும் ஒரு 3 வார காலத்துக்கு நீடிக்குமாக இருந்தால் இது ஏற்படும். அதாவது 1973ஆம் ஆண்டு இஸ்ரேல் கான ஆதரவு நாடுகளுக்கு இந்த எண்ணெய் ஏற்றுமதியை மத்திய கிழக்கு நாடுகள் நிப்பாட்டியிருந்தாங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இப்ப ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நீண்ட காலத்துக்கு போகாம இருக்கிறதுக்கான திட்டங்களை இப்பொழுது பல நாடுகள் ஏற்படுத்தி வராங்க. G7 நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்றை இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது G7 நாடுகளுடைய இப்பொழுது சேமிப்பில் இருக்கிற எரிபொருட்களை பாவிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை பெற்றிருக்காங்க. அதாவது என்னதான் எரிபொருள் தட்டுப்பாடு வந்தாலும் பல நாடுகள் சேமித்து வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கோ ஒரு 3 மாசத்துக்கோ எரிபொருளை சேமித்து வச்சுப்பாங்க. இலங்கையும் அந்த மாதிரி ஒரு சேமிப்பு இருக்கு நம்மகிட்ட. எனவே இந்த மாதிரி G7 நாடுகள் பாரியளவான எரிபொருளை சேமித்து வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டையும் இந்த விலையேற்றத்தையும் இந்த நாடுகளுக்குள் குறைப்பதற்காக 20 முதல் 30% எரிபொருளை விடுவிப்பதற்கு சேமிப்பில் இருக்க எரிபொருளை பாவனை செய்வதற்கான அனுமதியை இப்பொழுது கோரியிருக்காங்க. அது தொடர்பான ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வரதா சொல்லப்படுது. காரணம் பல ஐரோப்பிய நாடுகள்ல இன்னும் ஒரு கிழமைக்கு இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் 30%க்கும் அதிகமான எரிபொருள் விலையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால இதை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கையினுடைய தேசிய வைத்தியசாலையில AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி MRI பரிசோதனை, அதாவது ஸ்கேன் செய்யக்கூடிய இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. 450 மில்லியன் பெறுமதியான இந்த இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஸ்கேன் பண்றதுல அல்லது MRI எடுக்கிறதுல மிகப்பெரிய அளவான பின்னடைவுகள் இருந்தது. இப்பொழுது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நவீன ரகமான இந்த மெஷின் பொருத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காரு. அவருடைய மேற்பார்வையில் இன்றைய நாளில் இந்த கருவி அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்த சூழல் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஸ்ரீலங்கன் விமான சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்குக்கான போக்குவரத்து இதுல இந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான விமான போக்குவரத்தை ஆரம்பிச்சிருக்கும் இப்பொழுது தற்சமயம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கொழும்பு ரியாத் கொழும்பு
கொழும்பு, துபாய் கொழும்பு, கொழும்பு துபாய் ஆகிய விமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இருக்கு. வரும் நாட்களில் இது தொடர்பான அங்கு இருக்கிற நிலைமைகள் ஆராயப்பட்டு முழுமையான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தயாராகி வருவதாக சொல்லியிருக்காங்க. அங்கு இருக்கிற நிலைமைகளை பொறுத்து நேரங்கள் மாறுபடலாம், அல்லது ரத்து செய்யப்படலாம், அல்லது மேலதிகமான விமானங்கள் சேர்க்கப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கத்தாரில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழல் அல்லது போர் சூழல்ல ஏற்படுகின்ற செய்திகளை தவறான முறையில் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் 313 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஈரானுடைய உச்ச தலைவர் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இது கடந்த நாட்களில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். யார் தலைவர் அப்படின்ற எதிர்பார்ப்பு, அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்களை ஈரான் கையாள போகிறது என்ற செய்திகள், தகவல்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்த நிலையில் முன்னாள் தலைவருடைய மகன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஈரானிய புரட்சிகர படை, அரசாங்கம், மத அமைப்புகள் எல்லாமே முழு ஆதரவை வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. இந்த அறிவித்தலானது அமெரிக்கா பக்கமாக இவ்வாறான பதிலை வழங்கியிருக்குதுன்னு சொன்னால், எங்களை அனுமதி இல்லாமல் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு எதிராக செயற்படுவதே எங்களுடைய நோக்கம் அப்படின்றத நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பக்கமாக வருகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நேரடி கருத்தாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு கருத்தாக இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக ஆலோசிப்போம், நாங்கள் தான் தீர்மானம் எடுப்போம் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்காரு. அதற்கு பதிலாக ஈரான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த போர் எப்போ முடியும், எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தீர்மானிக்க போகிறது ஈரான் தான். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெஹ்ரான் எண்ணெய் களஞ்சியம் மீது தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இந்த யுத்தமானது வேறு ஒரு பாதையை நோக்கி செல்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. காரணம்னு சொன்னால், இராணுவ நிலைகள் மீதும் அரச கட்டிடங்கள் மீதும் இராணுவத்தினுடைய கட்டிடங்கள் மீதும் ஆயுத களஞ்சியங்கள் இருக்கின்றது என்ற இடங்களை இலக்கு வைத்து தான் அமெரிக்கா இதுவரையில் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது பொதுமக்களுடைய கட்டிடங்கள், பொதுமக்கள் பாடசாலைகள், அதோட இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் உள்ள இடங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் ஆகியவற்றை தாக்குவது என்பது இந்த யுத்தம் இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி செல்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. இப்ப சர்வதேச ரீதியில பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இன்னும் 2 கிழமைக்குள்ள இந்த யுத்தம் குறைந்தது ஒரு 10 நாளைக்குள்ள இது முடிவுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா இது பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை பல நாடுகளுக்கு ஏற்படுத்தும். ஆசியாவினுடைய பங்குச்சந்தை பாரிய வீழ்ச்சியை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை பாரிய அளவாக வீழ்ச்சியை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். ஒரு நாளைக்கு அமெரிக்கா ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல்களுக்கு, யுத்தத்துக்கு மாத்திரம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழிக்குதா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நேற்றைய நாள் ஒரு தரவுல சொல்லப்பட்டது, 1 பில்லியனுக்கும் கொஞ்சம் அதிகமான தொகையை அமெரிக்கா ஒரு நாளைக்கு செலவழிக்குது இந்த யுத்தத்துக்காக மாத்திரம்னு சொல்றாங்க. பெரிய தொகை இது. 1 பில்லியன் என்றாலே இலங்கையில 30,000 கோடி. ஒரு நாளைக்கு 60,000 கோடியை செலவழித்து தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா யுத்தம் செய்து 10 நாட்களாக செய்கிறாங்க. கூட்டி கழிச்சு பாருங்கள் எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி. இது எல்லா நாடுகளுக்குமே, அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல, இஸ்ரேலுக்கு இருக்குது. ஈரான் அதை விட அதிகமாக செலவழிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க அதிகமான தாக்குதல்களை இப்பொழுது இஸ்ரேல் மீது நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய செலவுகள் செலவழிக்கப்பட்டு இந்த தாக்குதல்களும் இந்த மோதல்களும் நடந்து வருது இந்த நேரம் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும். இந்த செய்திகள் தான் இப்போ வரைக்கும் கிடைத்த சுருக்கமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணிங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம்.